வெல்கம் டு டேஃப் ஆன்லைன் படிப்பகம். நான் உங்கள் கோல்டு பாண்டியன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. நம்ம படிக்கக்கூடிய கல்வி தான் 7 தலைமுறைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய செல்வமாக வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. நம்முடைய டேஃப் ஆன்லைன் படிப்பகத்தில் ஜென்ரல் ஸ்டடிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புதியதாக ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு ஓகேங்களா, 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஜெனரல் ஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஓகேங்களா, ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணும். சரிங்களா, ஓகே. நம்முடைய இந்த பேட்ச் நேம் பார்த்தீங்க அப்படின்னா வேந்தன் பேட்ச். ஓகேங்களா, வேந்தன் ஜெனரல் ஸ்டடி ஆன்லைன் பேட்ச். ஓகேவா, எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இந்த பேட்சுக்கான நமது ஆன்லைன்லேருந்து என்னென்ன கிளாஸ் கொடுக்க போகிறோம், கிளாஸ் உங்களுக்கு வந்து எத்தனை டெஸ்ட் வருது, கிளாஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நம்ம பார்த்துடலாம். நம்ம இந்த கிளாஸுக்கான பிரேக்கப் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஷெடியூலும் நீங்கள் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக வாட்டி ரீட் பண்ணிருங்க. ஓகேங்களா, ஓகே. நம்ம இந்த வேந்தன் ஷெடியூல் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே. டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடி மட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் வந்து இந்த வகுப்பில் வந்து கிடையாது. வேந்தன் பேட்சில் வந்து கிடையாது. ஒன்லி ஜிஎஸ் மட்டும். சரிங்களா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 யூனிட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதில் மட்டும் நம்ம வந்து கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ குரூப் 1 இருந்ததுன்னா 175 வினாக்கள் கேட்பாங்க இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருந்தீங்க அப்படி குரூப் 2 இருந்துச்சு, குரூப் 2, குரூப் 4 இருந்துச்சு அப்படின்னா 75 வினாக்கள் கேட்பாங்க இல்லைங்களா டிஎன்பிசியில். ஸோ அந்த ஜிஎஸ்க்கு மட்டும் நம்ம வந்து கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா, நம்மளுடைய பேட்ச் நேம் பார்த்தீங்க அப்படின்னா வேந்தன் பேட்ச். ஓகேங்களா, என்ன பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வேந்தன் பேட்ச். ஓகேங்களா, ஓகே. நீங்கள் நம்முடைய இந்த கிளாஸில் வீடியோ ஃபுல்லாக பார்த்த பிறகு நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய ஆன்லைன் அபிஷியல் நம்பருக்கு வந்து வேந்தன் பேட்ச் ஜென்ரல் ஸ்டடி பேட்ச்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த ஷெடியூலும் ப்ளஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பிடுவோம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. நம்ம இந்த கிளாஸில் வந்து என்னென்னலாம் கொடுக்க போகிறோம், எத்தனை கிளாஸ் கொடுக்க போகிறோம், எத்தனை டெஸ்ட் கொடுக்க போகிறோம், இது எவ்வளோ நாள் டூரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ஓகே. பாருங்கள், நம்ம மொத்தம் வந்து 120 ஓகேங்களா, 120க்கும் மேற்பட்ட கிளாஸுகள் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா, ஏன்னா இப்போ நமக்கு ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 யூனிட் இருக்குது. அந்த 6 யூனிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 120க்கும் மேற்பட்ட கிளாஸுகள் கொடுத்து உங்களுக்கு ஜிஎஸ் சிலபஸ் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கிளாஸோட சேர்த்து இந்த வேந்தன் கிளாஸோட சேர்த்து மொத்தம் வந்து 10 டெஸ்ட்டுகள் கொடுக்க போகிறோம். சரிங்களா, 10 டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் மட்டும்தான். சரிங்களா, ஏன்னா நம்ம வந்து சிலபஸை வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம அடுத்து வந்து டெஸ்ட் வைக்கும் போதும் அப்போ தான் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு டெஸ்ட் எழுது கரெக்டாக இருக்கும். முன்னாடியே நம்ம டெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த சிலபஸும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க, நம்ம வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்படிங்கும்போது அந்த டெஸ்ட்டில் அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும்போது உங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு கிளாஸ் கொடுக்குறோம். அடுத்த 3 மாதம் இருக்கும் பார்த்தீங்களா, ஆமாம் அப்படி கொஞ்சம் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆயிரும், கிளாஸும் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டூரேஷன் வந்து மொத்தம் வந்து 6 மாதம். சரிங்களா, 6 மாதத்துக்குள்ள வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். சார் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் டிசம்பர் மாதம் தானே சார், நவம்பர் மாதம் தானே சார். நீங்கள் அந்த கிளாஸை முடிச்சிருங்க, முடிச்சுட்டு நம்முடைய டேஃபில் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா நம்ம வந்து கிளாஸையே நம்ம வந்து 1 year வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும். கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முதல் படி தான். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கறது. சரிங்களா, டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இருக்காது, அதை நம்ம ஜாயின் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நம்ம அந்த கிளாஸோட சேர்த்து 10 டெஸ்ட் கொடுத்துருவோம். அது வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூடிங் வந்துடும். சரிங்களா, ஏன்னா நம்ம கிளாஸ் மட்டுமே போட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் தான் நம்மளை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு டாபிக் பார்த்துருக்கோம், சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம். நமக்கு வந்து படித்த மாதிரி இருக்கும். நம்ம கிளாஸ் பார்த்துட்டோம், புக்கு படிச்சிட்டோம், ஓகேங்களா, எல்லாமே படிச்சிட்டோம், நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆனால் அதை வந்து கொஸ்டின் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் போட்டு பார்க்கும்போது தான் நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோமா, புரிஞ்சு படிச்சிருக்கோமா,
கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறோமா அப்படிங்கிறது நம்மளே அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 மாதம் முடிச்ச பிறகு நீங்கள் வந்து தாராளமாக வந்து நம்மளுடைய டேஃபில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்த ஜூன் ஜூலைலாம் நம்ம டெஸ்ட் பேஜ் ரிலீஸ் பண்ணுவோம். அதில் வந்து குறைந்த கட்டணத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 10 டெஸ்ட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம கிளாஸ் வந்து சொன்ன மாதிரி எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜனவரி 12 ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கிளாஸை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரெக்கார்டு கிளாஸாக தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஃபுல் ரெக்கார்ட் கிளாஸாக கொடுக்க போகிறோம். இப்போ காலையில் ஒவ்வொரு கிளாஸும் காலையில் இப்போ உங்களுக்கு திங்கள் டு வெள்ளிக்கிழமை கிளாஸ் இருக்கும். வாரத்தில் 5 நாள் அல்லது 6 நாள் வந்து நம்ம கிளாஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து 5 நாள் கொடுக்குறோம். இப்போ 5 நாளுமே நம்ம ரெக்கார்டாக கொடுக்க போகிறோம். அதாவது இந்த கிளாஸ் 120 கிளாஸுமே நம்ம ரெக்கார்டாக தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா? சரி சார், நான் வந்து ரெக்கார்ட் கிளாஸ் பார்க்குறேன், எனக்கு வந்து டவுட் வருது, நான் எப்படி கிளாரிஃபை பண்ணுறது? கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய டீச்சிங் ஸ்டாஃப் வச்சு நம்ம வந்து ஜென்ரல் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுவோம். சரிங்களா? லைவாக ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ ஜூம் மீட்டிங்கில் வந்து லைவ் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிளாஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, பாலிட்டியில் ஒரு 10 கிளாஸ் முடிச்சிருக்கீங்க, ஹிஸ்ட்ரியில் ஒரு 10 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்படிங்கும்போது ஒரு மீட்டிங் வைக்கும்போது நீங்கள் இப்போ இது வரைக்கும் நடந்த அந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு மீட்டிங் வைக்கும்போது நீங்கள் வந்து கிளாஸ் பார்த்து டவுட்லாம் எழுதுவீங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம மீட்டிங் நடக்கும்போது நம்முடைய டீச்சிங் ஸ்டாஃப் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்ப ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுபோக மென்டார் செக்ஷனும் நம்ம வைப்போம். சரிங்களா? ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும், எந்த நோட்ஸ் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஜென்ரல் டிஸ்கஷன் நம்மளுடைய மென்டார் வச்சு உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்மளுடைய அபிஷியல் நம்பர் இதுதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய QR கோடுக்கோ அப்படி இல்லைனா அக்கௌண்ட் நம்பருக்கோ ஜிபே நம்பருக்கோ வந்து பேமெண்ட் பண்ணாதீங்க. நம்மளுடைய டேஃப் ஆன்லைன் படிப்பகம், சரிங்களா? டேஃப் ஆன்லைன் படிப்பகத்தோட அபிஷியல் நம்பர் வந்து நம்ம 3 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 3 நம்பர் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்கள் கால் பண்ணும்போது நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து பிஸியாக இருக்கலாம். ஏன்னா கால்ஸ் வந்து இப்போ அட்மிஷன் டைம் வந்து நிறைய போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கால்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்கிட வேண்டாம். சரிங்களா? நீங்கள் கால் பண்ணுங்கள், ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். நம்ம மிஸ்டு கால் நீங்கள் கூப்பிட்டுருந்தாலும் மிஸ்டு கால் வந்து நம்ம வந்து திருப்பி கூப்பிட்றோம். என்னன்னா ஒரு காலுக்கு இன்னொரு கால் ட்ரை பண்ணி இருக்கும்போது நீங்கள் அந்த டைத்தில் கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய மிஸ்டு கால் உங்களுக்கு கால் வந்து மிஸ்டு காலில் காட்டாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கால் பண்ணுங்க கிறிஸ்டியே இருக்காது. அதனால தான் சொல்ல வரேன். சரிங்களா? நீங்கள் மேக்ஸிமம் நம்முடைய டேஃப் ஆன்லைன் படிப்பகம் அபிஷியல் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வேந்தன் பேட்ச் ஜிஎஸ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்முடைய டீம் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக டீட்டெயில் எல்லாம் அனுப்பி உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்பர் பார்த்தீங்கன்னா 9500384300. ஓகேங்களா? ஒரு நம்பர். அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 6382809713. ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் நம்பர். அடுத்த 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 8668029422. இந்த 3 நம்பரில் எனி ஒன் நம்பருக்கு நீங்கள் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் வேந்தன் அப்படின்னே வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய கிளாஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸ் வந்து ஜிஎஸ் கிளாஸ். ஓகேங்களா? ஜிஎஸ் கிளாஸ் வந்து நம்ம வந்து பைலிங்குலாக தான் கொடுக்க போகிறோம். சார் நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மாணவர்களுமே நம்மளுடைய கிளாஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். கிளாஸ் நோட்ஸும் நம்ம பைலிங்குலாக தான் கொடுக்க போகிறோம். கிளாஸ் டீச்சிங்கும் பார்த்தீங்கன்னா பைலிங்குலாக தான் வந்து நம்ம டீச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, கிளாஸ் பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஸ்டாஃப் நடத்தக்கூடிய அந்த ரிட்டன் பிடிஎஃப் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போ கிளாஸ் வந்து ஜனவரி 12 திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலையில் 11 மணிக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து திங்கள் டு வெள்ளிக்கிழமை அப்படியே திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் நம்ம ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம் இல்லைங்களா? உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து உங்களுக்கு வேந்தன் பேட்ச் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். அந்த குரூப்பில் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். பண்ண பிறகு அந்த குரூப்பை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா கிளாஸ் சம்மந்தமாக நம்ம வந்து எல்லா டேயிலும் குரூப்பில் தான் சொல்லுவோம். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைனாலும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் டைம் ஒதுக்கி இன்னைக்கு வந்து குரூப்பில் என்னெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அதுதான் நம்ம வந்து என்ன கிளாஸ் பண்ணுறோம், அடுத்த அப்டேட் என்ன எல்லாமே வந்து நம்மளுடைய வேந்தன் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குரூப்பும் ஃபாலோ பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நம்ம வந்து ஒரு கிளாஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ரெக்கார்ட் கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணது 11 மணிக்கு. இப்போ 11 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸை வந்து எப்போலாம் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மதியம், ஈவினிங், நைட்டு, இயர்லி மார்னிங் எப்போலாம் எடுத்து பார்த்துக்கலாம்.
ஓகே. அதனால் காலையில் வந்து 11 மணிக்கு கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபர்தராக அப்லோட் பண்ணிட்டு குரூப்லையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னா எக்கனாமிக் கிளாஸை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வாரத்தில் நான் சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? 4 கிளாஸ் இல்லாட்டி 5 கிளாஸ் இல்லை 6 கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ஷெடியூலை பொறுத்து நமக்கு வந்து குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த வீக்லி ஷெடியூல் போடக்கூடிய ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் டைமிங் எப்பவும் 11 மணி தான். ஓகேங்களா? ஸோ அது என்ன சப்ஜெக்டில் என்ன டாப்பிக்கு, டீச்சர்ஸ் ஆஃப் நேம் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு உங்களுக்கு ஃபர்தராக குரூப்பில் வந்து வாரம் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 மந்த், 6 மாதத்தோட நம்ம வந்து கிளாஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிடும். ஸோ 6 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சிடும். அடுத்த ஆப்பும் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலேயும் எனக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஃபர்தர் ஃபீஸ், ஓகேங்களா? இப்போ 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் கட்டி தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குறிப்பிட்ட ஃபீஸ் கட்டி கண்டினியூ பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து 6 மந்த் முடிஞ்சோன்னா எவ்வளோ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் நான் சொன்னல ஜூன் 31ஓட நம்ம கிளாஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும், ஆப்பும் க்ளோஸ் ஆகும். ஓகேவா? எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஜனவரி 12 ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து ஜூன் 30 வந்து 6 மாதத்தோட இந்த வேலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஒரு நாளைக்கு வந்து நம்ம ரெக்கார்டு கிளாஸ் வந்து ஒரு 2 அல்லது 2.5 மணி நேரம் வந்து கிளாஸ் போகும். ஆப்பில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைனில் இருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஃப் சப்ஜெக்டோட ஹெச்ஓடி வச்சு தான் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ கிளாஸ் வந்ததுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஓகேவா? பயங்கரமாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கண்டிப்பாக வந்து கரெக்டான முறையில் நம்ம கிளாஸை பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டோம்னா வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பிலிம்ஸ் கட்டாயமாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மீட்டிங், ஜென்ரல் மீட்டிங், அடுத்தது சப்ஜெக்ட் சம்பந்தமான மீட்டிங் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்கில் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஜூம் மீட்டிங்கில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெக்கார்டு கிளாஸ் எல்லாமே நம்மளுடைய டேஃப் அகாடமி ஆப்பில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து நம்ம டேஃப் அகாடமி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ கட்டாயமாக நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் அனைவருமே டேஃப் அகாடமி ஆப் வந்து பயன்படுத்துறதுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸு, நம்மளுடைய ஆன்லைன் இந்த கிளாஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 மாதத்துக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் வச்சுருக்கோம். இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, ஓகேங்களா? 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் நம்ம அந்த ஃபீஸ் வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ஜிஎஸ் கிளாஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 15,000 வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 15,000 நம்ம வந்து இப்போ ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ஆன்லைன் படிப்பகம் சார்பாக நம்மளுடைய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஃபீஸ் பாருங்கள், இப்போ வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறாங்க, அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ நியூவாக நம்ம அகாடமியில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எந்த கோர்ஸும் ஜாயின் பண்ணல, நம்மளுடைய டேஃப் அகாடமியில் வந்து எந்த கோர்ஸும் ஜாயின் பண்ணல, டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும், கிளாஸ் ஆகட்டும், எதுவுமே ஜாயின் பண்ணல. இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்முடைய வேந்தன் பேஜுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் வந்து 6,000 வரும். சரிங்களா? 6,000 ரூபா ஃபீஸ் வரும். ஓகேவா? இல்லை சார் நான் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய டேஃபில் வந்து டெஸ்ட் பேஜ் படிச்சிருக்கேன், கிளாஸ் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் நம்முடைய டேஃப் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000. ஓகேங்களா? 5,000 ரூபா வரும். ஓகேங்களா? நியூ ஸ்டூடெண்டாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6,000 ரூபா வரும், 6,000. நம்ம அகாடமியில் ஏற்கனவே ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வரும். சரிங்களா? நீங்கள் இப்போ ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய கியூஆர் கோடுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்டாக அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதனால் கட்டாயமாக ஓல்டு ஸ்டூடெண்ட் மாணவர்கள், நம்மளுடைய டேஃபோட ஓல்டு ஸ்டூடெண்ட் மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம அகாடமியில் படிச்சிருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ரூஃபும் கட்டாயமாக அனுப்பிவிடணும். சரிங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அனுப்பணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி படிச்சதுக்குன்னா பில் காப்பி நீங்கள் அனுப்பலாம். இல்லாட்டி இதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம். இல்லாட்டி நம்ம அகாடமியில் படிக்கும்போது கட்டாயமாக வந்து உங்களுக்கு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவங்க நேம், ரோல் நம்பர், என்ன பேட்சில் படித்தேன், எந்த பிரான்ச்சில் படித்தேன், இதையும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். சரிங்களா? இதையும் நீங்கள் கட்டாயமாக அனுப்பினா தான் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ கட்டாயமாக நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்கான ப்ரூஃபும் பேமெண்ட் பண்ணும்போது சேர்த்து அனுப்பிடுறோம். சரிங்களா? ஏன்னா அதையும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நம்மளுடைய கிளாஸில் வந்து நம்ம வந்து லிங்க் கொடுத்து அலோவ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நியூ ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஓல்டு ஸ்டூடெண்ட் மட்டும் நீங்கள் வந்து ப்ரூஃப் அனுப்பணும். ஓகேங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட்கான ப்ரூஃப் வந்து கட்டாயமாக அனுப்பணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் எதுவுமே நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஒன்லி கிளாஸுக்கான பிடிஎஃப் மட்டும் தான். ஓகேங்களா? கிளாஸுக்கான பிடிஎஃப் மட்டும் தான், வித்தவுட் புக்ஸ் தான் அந்த ஃபீஸ். ஓகேங்களா? உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள்
நியர்பை இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரான்ச்சில் டேரெக்டாக போயிட்டு புக்கு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் பிரான்ச்சுக்கு போக முடியாத மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய டேஃப் ஆமு பப்ளிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஆமு பப்ளிகேஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் குரோமில் போயிட்டு டேஃப் ஆமு புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமு, ஓகேங்களா, ஆமு புக்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் வந்து நம்மளுடைய புக்ஸ் டீட்டெயில் வரும். அதுலேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நியர்பை பிரான்ச்சில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபீஸ் பார்த்துக்கோங்க. இப்போ பேமெண்ட் பண்ண வேண்டிய கியூஆர் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கியூஆர் கோடு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேஃப் எஜுகேஷனல் சர்வீஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் கியூஆர் கோடு. ஓகேங்களா? நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேஃப் எஜுகேஷனல் சர்வீஸ்னு சொல்லி காட்டினா நீங்கள் தாராளமாக இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மற்ற வேறு வெளியில் உள்ள கியூஆர் கோடுக்கோ இல்லாட்டி வெளியில் உள்ள ஜிபே நம்பருக்கோ வெளியில் உள்ள அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக நம்மளுடைய அஃபிஷியல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய அஃபிஷியல் கியூஆர் கோடை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணுவீங்க. ஸ்கேன் பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிடுவீங்க. மொபைலில் அந்த கேமரா ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அப் டு கேலரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் ஆகும். அப்படி ஸ்கேன் ஆகும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 2000 ரூபா தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி லிமிட் காட்டும். அப்படி காட்டக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடை உங்களுடைய ஃபேமிலி மொபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு அனுப்பி விட்டுட்டு, ஓகேங்களா, அனுப்பிவிட்டு உங்களுடைய அந்த மொபைலில் கியூஆர் கோட் இருக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மொபைலில் ஸ்கேன் வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள். உங்களை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிமிடெட் ப்ராசஸ் காட்டாது. நீங்கள் வந்து 6000 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஸ்கேனிங் ஓப்பன் பண்ணிட்டு கீழே கூடிய அப் டு கேலரியை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கியூஆர் கோடை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா 2000 தான் லிமிட் காட்டும் ஒரு சில மாணவர்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மொபைலுக்கு அந்த கியூஆர் கோடை அனுப்புறீங்க. ஃபேமிலி மொபைலில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த 5000 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். லிமிடெட் வந்து காட்டாது. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் இப்போ வந்து ஜிபே ஃபோன்பேயில் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிபேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நோட் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு பாக்ஸ் காட்டும். கட்டாயமாக எல்லாருக்குமே காட்டும். சரிங்களா? ஜிபேயில் வந்து ஜிபேலையும் ஃபோன்பேலையும் காட்டும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் மணி அப்படின்னு உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் மணி அப்படி நோட்டில் வந்து மணின்னு எழுதிட்டு அடுத்து உங்களுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஓகேங்களா, ஞாபகமாக வாட்ஸ்அப் நம்பரும் அதில் என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேந்தன், ஓகேங்களா, இங்கிலீஷில் அடிச்சுங்க வேந்தன் சொல்லி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைப் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட், ஓகேங்களா, யூபிஐ நம்பர் இருக்கும். ஓகேங்களா? யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பர், இந்த நம்பர் தெரிந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து நம்மளுடைய ஆன்லைன் நம்பருக்கு அனுப்பணும். நம்மளுடைய டீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேமு அதில் நோட்டில் நீங்கள் எழுதிப்பீங்களா நேமு, அடுத்து வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் கிராஷ் செக் பண்ணிவிட்டு யூபிஐ நம்பரும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நம்மளுடைய வந்து அட்மிஷன் லிங்க், குரூப் லிங்க் எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம டீம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு 3-4 லிங்க் இருக்கும். அதை எல்லாத்தையும் லிங்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? நான் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து அதாவது நடந்த இதை சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் போட்டோம் நம்ம கொடுத்துருவோம். பட் ஆனால் அந்த குரூப்பில் வந்து ஒரு சில மாணவர்கள் ஜாயின் பண்ணிடுவாங்க. அடுத்து அட்மிஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு சில மாணவர்கள் அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க, ஒரு சில மாணவர்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க என்ன பண்ண வந்து உங்கள் நேம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மட்டும் தான் இருக்கும், நம்பர் இதில் மட்டும் தான் இருக்கும், மற்ற டீட்டெயில் தெரியாது. ஓகேங்களா? உங்கள் அட்ரஸ் தெரியாது, உங்களுடைய ஃபோட்டோ இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு தெரியாது. அதனால் கொடுக்க நீங்கள் நம்ம வந்து அகாடமியில் போய் ஜாயின் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணுவோம், போவோம், ஃபோட்டோ வந்து அந்த ஃபார்மில் ஒட்டிடுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய பயோடேட்டா எல்லாமே ஃபில் பண்ணி அட்ரஸ் எல்லாமே எழுதி சைன் போட்டு கொடுத்து வருவோம். இப்போ நேரில் போய் அட்மிஷன் போட்டோம்னா இப்போ ஆன்லைனில் பண்ணக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம டீம் பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணோடனே இப்போ உங்களுடைய டீட்டெயில் வாங்கணும் இல்லையா, நம்ம ஆப்பில் எனேபிள் பண்ணணும், உங்களுக்கு ரோல் நம்பர் கொடுக்கணும், இந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் நம்மளுடைய டீம் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணி முடிச்ச பிறகு அதில் இருக்கக்கூடிய எல்லா லிங்கும் கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நேம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து அட்மிஷன் ஃபார்மில் வந்து கேட்கக்கூடிய பயோடேட்டா அதில் வந்து பேசிக் தான், உங்களுடைய பயோடேட்டா எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம், பேசிக்காக டீட்டெயில் தான் கேட்டிருப்போம். ஸோ அதையும் அதில் என்னென்ன டீட்டெயிலாம் கேட்டிருக்கோமோ அதெல்லாமே வந்து ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கட்டாயமாக கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னா ஓகே, நம்ம வந்து உங்களுடைய டீட்டெயில் வந்து நம்மளுடைய கூகுள் ஃபார்மில் என்ட்ரு ஆயிரும். நம்ம டீம் மறுபடியும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ரோல் நம்பர் கொடுத்துரும். சரிங்களா? வேந்தன் பேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நம்முடைய டேஃபிங் சார்பாக நம்ம ரோல் நம்பர் வந்து குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ப்ளஸ் கொடுத்த பிறகு உங்களுடைய நம்பரையும் நம்மளுடைய வேந்தன் அப்படிங்கிற ஆப் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஆட் பண்ணிடுவோம். ரெக்கார்ட் கிளாஸ் வந்து அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, கியூஆர் கோட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, கிளாஸ் வந்து இப்போ யார் யாரெல்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டீட்டெயில் கொடுத்துருக்கோம்.
இப்போ ஒவ்வொரு கிளாஸுக்கும் அந்த கிளாஸுக்கான பிரேக்கப்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃபோட நேமும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ பிசிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வரும் இல்லைங்களா. ஓகே, இப்போ வந்து பிசிக்ஸ் யார் எடுக்கிறாங்க? திவாகர் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவீன்குமார் சார். அடுத்து கெமிஸ்ட்ரி வந்து யார் எடுக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா பிருந்தா மேடம், அவங்க நவீன்குமார் சார். அடுத்து பாருங்க பயாலஜி வந்து யார் எடுக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ரகுநாத் சார், முத்துராமலட்சுமி மேடம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து டீச்சிங் ஸ்டாஃப் நேமு ப்ளஸ் வந்து கிளாஸ் பிரேக்கப் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஷெடியூலில் பாருங்கள், இந்த கிளாஸ்க்கான பிரேக்கப் வந்து நம்ம அதையும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்மளுடைய ஷெடியூல் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதில் வந்து இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கலாம். அதெல்லாம் சிலபஸ் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ஷெடியூலை வந்து நான் வந்து வீடியோக்குள்ள வச்சிருக்கேன். ஷெடியூலை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் பண்ணிருங்க. இந்த ஷெடியூலுக்கு பிரேக்கப் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் சம்பந்தமான ரூல்ஸ், சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அதையுமே மாணவர்கள் வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக படிச்சிருங்க. சரிங்களா, நீங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயமாக வந்து அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதனால நம்ம அந்த ஷெடியூல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களும் ஷெடியூல் வந்து எல்லாமே ஃபுல்லாக வாசிச்சாலும் உங்களுக்கும் வந்து நம்ம இதுலேருந்து என்ன கொடுக்க போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் வந்து ஃபுல்லாகவே தெரியும். சரிங்களா, ஸோ என்கொயரி பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் நம்ம ஷெடியூல் அனுப்பிடுவோம். ஷெடியூல் அனுப்பும்போது கட்டாயமாக ஷெடியூலை படிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு கிளாஸ் வந்து நான் சொல்லலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்லா அந்த கிளாஸை ஃபாலோ பண்ணாலே ஜிஎஸ்ல வந்து நம்ம கட்டாயமாக வந்து ஃபுல் மார்க்கும் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகே அப்படின்னா நம்முடைய டேஃப் எஜுகேஷனல் QR கோடுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா நம்மளுடைய டீம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. ஓல்ட் ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்க மட்டும் கட்டாயமாக வந்து ஓல்ட் ஸ்டூடெண்ட்கான ப்ரூஃபும் வாட்ஸ்அப் வந்து அனுப்பி வச்சுருங்க. சரிங்களா, சப்போஸ் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து நான் வந்து முன்னாடி படித்தேன் சார், ஆனால் எனக்கு வந்து ஓல்ட் ஸ்டூடெண்ட்கான ப்ரூஃப் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் எந்த பிரான்ச்சில் படிச்சிங்களோ அங்கே நேராக போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருங்க. இந்த மாதிரி அந்த பேட்சில் படிச்சுன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுங்க. நம்மளுடைய பிரான்ச் அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து சைன் போட்டு சீல் வச்சு கொடுத்துருவாங்க. அந்த லெட்டரை நீங்கள் எடுத்து அனுப்பிடுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கட்டாயமாக அட்மிஷன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பின பிறகு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லிங்க் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதான் நம்ம வந்து அந்த உங்களை வந்து ரோல் நம்பர் கொடுத்து ஆப்பில் எனேபிள் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் வந்து எக்காரணம் கொண்டும் அதில் போடக்கூடிய மெசேஜ் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா மெசேஜுமே கரெக்டாக வந்து ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. நம்ம அந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நோ புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஆமோ அப்ளிகேஷன் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டேஃபோட நியர் பிரான்ச் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. கிளாஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து அருமையாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா, ஜிஎஸ்ல வந்து கட்டாயமாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனல் ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அன்னைக்கு நடக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் சார், கீர்த்தனா மேடம், வசீகரன் சார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வந்து எடுத்து போவாங்க. ஸோ நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்முடைய டேஃப் ஆன்லைன் படிப்பகம் யூடியூப் சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் சம்பந்தமான எல்லா டீட்டெயிலும் நம்முடைய ஆன்லைன் யூடியூப் சேனல் ஆன்லைன் படிப்பகம் யூடியூப் சேனல் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.